ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் முன்வைத்த எந்த ஒரு கோரிக்கைக்கும் தீர்வு என்பது தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக கடந்த 2020 நடந்த இந்த முற்றுகை போராட்டத்தில் முன்வைத்த குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகளுடைய அந்த விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அது குறித்தும் எந்த தகவலும் இல்லை. விவசாயிகளுடைய இடுபொருளாக இருந்தாலும் அல்லது விதை போன்ற அம்சங்களிலும் எந்த விதமான மானிய உயர்வும் இல்லாமல் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த மானியமும் குறைக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் இம்மாதிரியான இழப்புகள் விவசாயிகளுக்கு ஏற்படுத்திவிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா வருகிற இந்த பட்ஜெட்ல ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலங்கள் பறிபோகிற சூழல் என்பது முன்னுக்கு வந்திருக்கிற காலகட்டத்தில் அதை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து பல்வேறு இயக்கங்கள் நடந்தாலும் இது நாள் வரையில் சட்டபூர்வமாக அதற்கு தீர்வு என்பதில்லை. அதற்கு மாறாக மேலும் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலம் எடுக்கிற போக்கு என்பது முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே விவசாயிகள் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டி மராமத்து பணிகள் செய்ய வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் வலியுறுத்தப்பட்டது. அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பதும் இல்லை. குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாய பணிகளுக்கான நிதி என்பது குறைக்கப்பட்டுள்ளது. இது பல்வேறு விதமான தாக்கங்களை உருவாக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளை அரசே கொள்முதல் செய்யணும் அப்படின்னு நாம கோரிக்கை வைக்கிறோம். ஆனா அரசு தொடர்ந்து அதை நிராகரிக்கிற வகையில ஏற்கனவே இருக்கிற அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற நெல் கொள்முதல் நிலையங்களை அப்புறப்படுத்தி நேரடியாக 100% அளவிற்கு தனியார் வியாபாரிகளை அதுக்குள்ள நுழைக்கிறதுக்கான முன்னேற்பாடு என்பது வந்திருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய பெரு நிறுவனங்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை கொள்முதல் செய்கிற ஒரு ஏற்பாடு என்பது இருக்கு. இது ஏதோ போகிற போக்குல பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் தனியார் மயப்படுத்துகிற போக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கிற நிறுவன கட்டமைப்பே அது நிராகரிக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். பட்ஜெட் வரியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்தர வர்க்கத்தினுடைய அந்த ஊதியமாக இருந்தாலும் ஓய்வூதியமாக இருந்தாலும் இதன் மீது 12 லட்சத்துக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இன்னும் கூர்மையா பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. மேலிருந்து வாரியாக நிதி அமைச்சர் அதை சொல்லியிருக்காரு. அது இன்னும் உற்று நோக்கி பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியும். ஒன்றிய அரசாங்கம் நேற்றைய தினம் பட்ஜெட் என்பது பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்ல சாதாரண ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கக்கூடிய அளவில் தான் இந்த பட்ஜெட் என்பது அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. விலைவாசி கடுமையாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் வரி என்பது ஜிஎஸ்டி வரி என்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் அதிகபட்சமாக அனைத்து பொருட்கள் மீதும் ஜிஎஸ்டி வரி போடுகிறது. இன்னொரு பக்கம் 12 லட்சம் ரூபாய் வரையில வருமானம் வரக்கூடிய ஊழியர்களுக்கு வரிச்சலுகை என்று அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு சாலருக்கு மட்டும் இந்த வரி விலக்கு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று, பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்று இந்த விஷயம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய உரம், பூச்சி மருந்து, விதைகளுக்கான நிதி என்பது கூட கூடுதலா என்பது கிடையாது. மானியம் அறிவிப்பு கிடையாது. 100 நாள் வேலை இருந்ததுக்கு கூடுதலான நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை. அதே போல நெல் கொள்முதல் நிலையங்களை கார்பரேட் நிறுவனங்கள் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்களுக்கு தேவையான கட்டமைப்புக்கான நிதிகளை கூட அதிகபட்சமாக ஒதுக்கப்படவில்லை. மருத்துவம், கல்வி, சுகாதாரம் போன்ற அடிப்படையான பிரச்சனைகள் கூட கூடுதலான நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை. ஆனால் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் வரிச்சலுகை என்ற அடிப்படையில் ஏராளமான வரிச்சலுகைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு எந்த விதமான நிதியும் இல்லாமல் ஓர வஞ்சனையாக அந்த பட்ஜெட் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கு ரயிலோ அல்லது பாலங்கள் கட்டுவதற்கோ இன்னும் பல கட்டுமான வேலைகளுக்கு கூட நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான பட்ஜெட்டை கடுமையாக நாங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை எதிர்க்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ 25 பட்ஜெட் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று அறிவிச்சிருக்காரு. அந்த பட்ஜெட் கடந்த வருடம் 7 லட்சம் இருந்த உச்ச வரம்பு இப்போ 12 லட்சம் ஆக்கியிருக்காரு. ஆனால் அந்த 12 லட்சம் யாரோட உதவும்னா ஏழை நெசவாளிக்கோ நடுத்தர குடும்பங்களுக்கோ குடிசை வாசிகளுக்கோ இது உதவாது. கண்டிப்பாக இது உதவாது. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் அவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட் உதவும். குடிசை வாசிகளுக்கு கண்டிப்பாக அது உதவாது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துக்கு எந்த ஒரு இந்த பட்ஜெட்ல இடம் இல்லை. ரயில்வே துறையும் இடம் இல்லை. அதே மாதிரி கல்வித்துறைக்கும் இடம் இல்லை. 100 நாள் திட்டம் ஒரு திட்டம், அருமையான திட்டம். அந்த திட்டத்துக்கும் இதுல இடம் இல்லை. இந்த திட்டம்லாம் தமிழகத்தை புறக்கணித்து இருக்கிறார்கள். ஒட்டு மொத்தமா இந்த திட்டம் தமிழகத்தையே முழுக்க முழுக்க புறக்கணிப்பு ஏற்படக்கூடிய திட்டம் இது. தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய திட்டம் இது. இது நாங்கள் முழு நெசவாளர்களும் பொதுமக்களும் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த பட்ஜெட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். என் பேர் ஆர் திருவேங்கடம், காஞ்சிபுரம். நேற்று நமது மத்திய அரசுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்றத்தில். இதில் வருமான வரி உச்சவரம்பு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதுக்கு நிதியமைச்சர் சொல்ல காரணம் என்னவென்றால், வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்காங்க. ஆனால் இதனால எங்களை போன்ற நெசவாளர்களுக்கோ அல்லது விவசாயிகளுக்கோ இதில் எந்த விதமான பலனும் இல்லை. இரண்டாவது, இன்னும் ஒரு பட்சம் பொதுவாக எங்களை மாதிரி ஏழை ஜனங்க தான் நெசவாளர் விவசாயி போன்றவர்கள் தான் வாக்கு அளிக்கிற உரிமையை சரியா பயன்படுத்துறோம். ஆனா நீங்க சொல்ற வருமான உச்சவரம்புக்கு மேல இருக்கும். அன்னைக்கு ஓட்டு பதிவு கூட ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதனால யாருக்கு லாபம்னா மேல்மட்ட மக்களுக்கு அல்லது அரசு ஊழியர்களுக்கு அவங்களுக்காக தான் அது பயன்படுமே தவிர எங்களை போன்ற நெசவாளருக்கோ அல்லது விவசாயிகளுக்கோ பயன்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. நேற்று பார்த்தீங்கன்னா நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்குதல் மத்திய அரசாங்கம் நேற்று நிர்மலா சீதாராமன் தலைமையில பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நாங்களாம் சாதாரண அன்னாரம் காட்சி. அவங்க சாதாரண தனிநபருக்கான உச்சவரம்பு 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமா உயர்த்திருக்காங்க. நாங்களாம் 9 லட்சம் 10 லட்சம் அந்த உச்சவரம்புலாம் நாங்கள் எப்பவுமே ரீச் பண்ண போறதில்லை. சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஒரு 10,000 15,000 20,000க்குள்ள தான் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஏமாற்றம் அடிக்கக்கூடிய பட்ஜெட் தான் இதெல்லாம். நீங்க ஒரு 12 லட்சம் டேக்ஸ் கட்டி பண்ணி அவன் இப்போ இருக்கிறவனுக்கு அவனுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்துக்கும் மேல கொஞ்சம் பணக்காரர்களுக்கும் கீழே இருக்கணும்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுடைய சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது டச் ஆகவோ போறது இல்லை. நாங்கள் ஒரு 4-5 லட்சமே ரீச் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தக்க பட்ஜெட் தான் இது. அப்புறம் பாருங்க, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நாங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிக்கான எதனா ஒரு சலுகை கொடுக்குறீங்கன்னு பார்த்தோம். இந்த பட்ஜெட்லையும் எங்கள் மாற்றுத்திறனாளி அனைவருக்குமே ஏமாற்றம் தக்க பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்.